விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்தது 2009 மே 17 அப்படின்னு திரு தயா மோகன் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய மட்டக்களப்பு அம்பாறையினுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்தவர் தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அவருடைய பார்வைகளை பெற்றோம். தொடர்ந்து இந்த தகவல்கள் இது பற்றின வேறுபட்ட பார்வைகளும் இருக்கிறது. நம்முடைய திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன். வணக்கம் திரு கார்த்திக். வணக்கம் சார். இப்போ தயாமோகன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலும் தயாமோகன் சொல்வதில் இருக்கக்கூடிய தகவலும் வேறுபடுதா? உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக நாங்க 18ஆம் தேதி மே மாதம் தான் சித்தப்பாவுடைய இறுதி நாளா இருந்தது. அது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. இவர் தயா மோகன் அப்படின்றவர் வேற, தயா மாஸ்டர் அப்படின்றவங்க வேற. இவர் 3ஆம் மாதமே அங்கிருந்து வந்துட்டுதான் தகவல். அடுத்தது இவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. தயாமோகன் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அப்ப இவர் இவங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆதாரம் இல்லை, எல்லாம் வாய்மொழியில தான் சொல்றாங்க. அதனால இவங்க சொல்ற அந்த செய்தியை நம்மளால எடுத்துக்க முடியாது சார். ஆனா கடற்படை தளபதி சூசை தன்னிடம் உறுதி பண்ணதா சொல்றாரு. 18ஆம் தேதி அப்படின்றதுல 18ஆம் தேதி வீர வணக்க நாளா கொண்டாடுவது இன அழிப்பு நாளை மறைப்பதற்கான முயற்சின்னு சொல்றாரு தயாமோகன். அப்படின்னு இல்ல சார். 18ஆம் தேதி தான் நேசிச்ச மக்களா அவரும் அந்த இடத்துல தன்னுடைய இன்னுயிரை நாட்டிற்காக தற்கொலையா கொடுத்துட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. அவரையும் மக்களையும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால அப்படி மாறும் அப்படின்ற நிலையும் ஏற்பட போறது இல்லை. ஆனா 19ஆம் தேதி அப்படின்னு இலங்கை ராணுவம் அறிவிக்குது. 18ஆம் தேதி நடந்துட்டுதா தானே. அதாவது நாங்க 18ஆம் தேதி மே மாதம் 2024 சித்தப்பா குடும்பத்திற்கான வீர வணக்க நிகழ்வு நடத்தியிருந்தோம் டென்மார்க்ல. அந்த நேரத்துல இவர் தயாமோகன் அவர்கள் கலந்து கொண்டாரு. அவர் தனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் வேணும்னு கேட்டாரு. அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்க வழங்கணும். அங்கேயும் இதே மாதிரியான ஒரு தேவையில்லாத விடயத்தை அவருடைய உரையில கூறியிருந்தாரு. அதுக்கு அங்கேயே கண்டனங்கள் எழுந்தது. இருந்தாலும் அவர் இப்ப சமீபத்துல கொடுத்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு, இது ஒரு குடும்ப நிகழ்வு. அதாவது எங்களுடைய நிகழ்வை அதாவது மறைச்சிட்டம் அப்படின்னு சொன்னா 17 நிறைவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருந்தாரு இது ஒரு குடும்ப நிகழ்வுன்னு சொல்லிட்டு. எங்களுடைய குடும்ப நிகழ்வுல இவர் ஏன் கலந்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் இவருக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பேன் எங்களோட குடும்ப நிகழ்வுல நாங்க கொடுத்திருக்க போறோம். இந்த 18ஆம் தேதி அவருடைய மறைவு அப்படின்றதுல அதை சிலர் அந்த நிகழ்வை இது பண்றாங்க. ஸோ அதுல ஒரு பின்னணி இருக்கிறதா அவர் கருதுறாரு இல்லையா? அதுக்கு வேலிட் இல்லை அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா இன அழிப்பு நாள் அன்னைக்கு அப்படின்னா உலக சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. உலகமே அங்கீகரிச்ச ஒரு விஷயத்த இவங்க 17 நிறுவ விரும்புறதும் அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இவங்க கிட்ட எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. இப்ப தளபதி சூசை அவர் உயிரோட இல்ல, அவர் சொல்ல போறதும் இல்லை. அப்படியே இருக்கிற போது இவங்க எப்படி அதை நிறுவ முடியும்? நன்றி திரு கார்த்திக் மனோகரன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மே 18 தான் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்ததாக உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அதை தாண்டி நீங்கள் வீர வணக்க நாள்லாம் அனுசரிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சீங்க. நன்றி. தொடர்ந்து மற்ற விருந்தினர்களும் அவர்களுடைய பார்வைகளை பதிவு செய்ய இணைந்திருக்கிறார்கள். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்தது 2009ஆம் ஆண்டு மே 18 17 அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மே 17ஆம் தேதி உயிரிழந்ததாக கடற்படை தளபதி சூசை தெரிவித்ததாக திரு தயாமோகன் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். தந்தி தொலைக்காட்சியிடம் அதனை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மே 18 தான் உயிரிழந்தார் அப்படின்னு அதற்கான வீர வணக்க நாள், அவருக்கான வீர வணக்க நாளை அனுசரிக்கிறாங்க. இந்த சூழலில் 17ஆம் தேதி அப்படின்னு திரு தயாமோகன் சொல்றாரு. உங்களுடைய பார்வை? அதாவது இப்போது விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார் என்பதை விடுதலை புலிகளுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர்கள் அல்லது அந்த இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய புலனாய்வுத்துறை பொறுப்பாளர்கள் இதை ஒப்புக்கொண்டு
மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இந்த வீரச்சாவை நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முதலில் ஒப்புக்கொண்டு அதை நிகழ்வாக நடத்துவது என்பது வரவேற்கக்கூடியது. ஏனென்றால் ஒரு குடும்பமே, தன்னுடைய குடும்பமே முழுக்க இந்த இனத்திற்காக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். மனைவியை, மகனை எல்லோரையும் இழந்து ஒரு இன விடுதலைக்காக, சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு தியாகத்தை, ஒரு அர்ப்பணிப்பை எந்த தலைவருமே செய்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தியவர், தியாகத்தை செய்திருப்பவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஆனால் 2009க்கு பிறகு அவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற குழப்பம் மேலிட்டது. இப்பொழுது விடுதலை புலிகள் அமைப்பிலும் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இன்னும் கூடுதலாக சொன்னால் 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் இருக்கிறார் என்றும், இன்னொரு கருத்து இல்லை என்றும், இன்னொரு முக்கியமான கருத்து இந்த தேதி 17 18 என்பதும் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலில் 17 என்பது அன்றைக்கு தான் எல்லோரும் வீரச்சாவடைந்தார்கள் என்று சொல்கிறார்கள். 18 சர்வதேச இன அழிப்பு நாளாக உலகம் முழுக்க தமிழர்கள் இதை முன்னெடுத்து வருகிறோம். அதுதான் சர்வதேச இன அழிப்பு நாளாக முன்னெடுக்கிறோம். விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கின்ற எல்லா தோழர்களும், புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்கள், நீதித்துறையை சேர்ந்தவர்கள், அரசியல் பிரிவை சேர்ந்த தோழர்கள் எல்லோரும், போராளிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து மேதகு பிரபாகரன் அவருடைய இந்த வீரச்சாவை உலகுக்கு ஒரு முக்கியமான நாளாக, அதாவது தமிழ் தேசிய பெருநாளாக அல்லது தமிழீழ தேசிய பெருநாளாக மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இந்த வீரச்சாவை அறிவிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் ஒன்றிணைந்து, மரியாதைக்குரிய தயாமோகன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னே விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாவீரர் நாள் நிகழ்விலே அவர் அறிவித்தார். அப்பொழுதும் நாங்கள் வீரச்சாவடைந்து விட்டார் என்றுதான் எங்களுடைய தலைவர், எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அதை அப்படியே நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். புலிகள் அமைப்பு என்ன முடிவெடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்று. அது இப்போதும் நான் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம், குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த தோழர்களிடம் நாங்கள் கேட்பது, அவர்கள் முடிவு செய்து மேதகு பிரபாகரனுடைய அந்த வீரச்சாவை ஒரு குறிப்பிட்ட நாளில், அது 17 18 அல்லது எந்த நாளில் என்பதை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பு தான் உலகுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கும். இந்த அறிவிப்பில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. மேதகு பிரபாகரனுடைய இந்த வீரச்சாவை நாம் மரியாதையோடு அகவணக்கம், வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. ஆனா 19ஆம் தேதி அவர் உயிரிழந்ததா இலங்கை ராணுவம் சொல்லுது இல்லையா? ஆமா, அதுல ஏன்னா அன்னைக்கு தான் ராஜபக்சே அவர்கள் விமானத்தில் மண்ணை முத்தமிட்டு நாங்கள் இந்த போரை முடித்தோம், பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்று அவர் தான் அறிவிக்கிறார். ஆக அவர் அறிவித்த அறிவிப்பு 19, அதை இலங்கை சிங்கள ராணுவம் அறிவித்த அறிவிப்பு. 17 18 என்பது புலிகள் அமைப்பில் இருக்கின்ற, இப்பொழுது அந்த தேதியில் குழப்பம் இருக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பை சாராத எங்களை போன்ற அமைப்பினர் இதுதான் நடந்தது என்று, இன்னைக்கு தான் நடந்தது என்று உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆகவே இப்போதும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, புலிகள் அமைப்பை சேர்ந்த போராளிகள், முன்னாள் போராளிகள், அது அரசியல் பிரிவை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இந்த தேதியை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் பொழுது மீண்டும் நாம் இந்த தமிழீழ தேசிய அரசியலை, மேதகு பிரபாகரனுடைய அந்த இன விடுதலை அரசியலை நாம் முன்னெடுப்பதற்கு அது பயனுள்ளதாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த 17 18 அப்படின்றதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அதனுடைய பின்னணி என்னவா பாக்குறீங்க? ஏன் 2 தரப்பினர் வேற மாதிரி சொல்றாங்க? அதாவது புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள், படைப்பிரிவை சேர்ந்தவர்கள், படை அணியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு களத்திலிருந்து இந்த போரை நடத்தி இருக்கிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களோடு நின்று கடைசி அந்த நந்திக்கரையில் நின்று இருந்தவர்கள் என்று ஒரு பிரிவு, உள்ளே களத்திலே நின்று போராடிய களப்போராளிகள் ஒரு பிரிவு, அரசியல் பிரிவு ஒரு பிரிவு, கடல் தளத்திலே ஒரு பிரிவு, அப்படி ஒவ்வொரு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு செய்தியின் அடிப்படையில் அதை சொல்கிறார்கள். ஆகவேதான் எங்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கு அல்லது ஊடகங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆகவே இது குறித்து ஒரு விளக்கமாக என்ன நடந்தது என்பதை புலிகள் தரப்பிலிருந்து யாராவது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்தால்தான் அது என்ன குழப்பம் இருக்கு என்று நமக்கு தெரியும். இந்த குழப்பத்தை இந்த குழப்பத்தை சரி செய்யக்கூடிய பொறுப்பு விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் தோழர்களுக்கு உண்டு. அப்படி இருந்தால்தான், அதை சரி செய்தால்தான் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இது நகர்வை எடுத்து செல்ல முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி திரு வன்னியரசு. தொடர்ந்து நம்முடைய
சமூக ஆர்வலர் தோழர் தியாகு அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்தது 17ஆம் தேதி அப்படின்னு ஒரு அமைப்பினர் கிளைம் பண்ணுறாங்க, 18ஆம் தேதி அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? எனக்கு அது உறுதியா 17ஆ 18ஆ என்று தெரியாது. என்ன உறுதியா தெரியும்னா, இறுதி போர்க்களத்தில் அவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த கடைசி களத்தில் அவரோடு நின்று போரிட்டவர்கள் என்று யாரும் நமக்கு தெரியாது. அதனால அந்த இறுதி அவருடைய உடல் தான் எடுக்கப்பட்டுச்சு. உடல் எடுக்கப்பட்ட தேதி 18. எனவே 18 அதிகாலையிலயோ அல்லது முன்னாலே இறந்துட்டாரா, அந்த 17 இறந்து அந்த உடல் கிடைச்சாங்கிறது யாருக்கும் உறுதியா தெரியாது. ஆனா அது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. ஏன்னா அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்யணும், அவருக்கு வீர வணக்கம் செலுத்தணும், அவருடைய பெயரால் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த போராட்டம் தொடரணும். இதுதான் இங்க முக்கியமானது. இதை மறைத்து இல்லாதவரை இருப்பதாக ஒரு கதையை சொல்லி இதை வளர்த்து கொண்டே போனாங்க. அது அவருக்கு செய்யப்படுகிற மரியாதையும் அல்ல, இந்த போராட்டத்துக்கான உதவியும் அல்ல. ஒரு கட்டத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்வதோடு அவர் தன்னுடைய மகள் துவாரகையை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று வேறொரு பெண்ணை கொண்டு வந்து அரிதாரம் பூசி பேச வைத்து நடிக்க வைத்து கூத்தடித்தார்கள். எனவே இதற்கு ஒரு முடிவு கட்டணும். தலைவர் பிரபாகரனுக்கு முறைப்படி புகழ் வணக்கம் செலுத்த வேண்டும். இனியும் இதை தாமதப்படுத்தக் கூடாது. 1. 2, அவனுடைய பெயரால் இந்த போராட்டம் தொடரணும். அவர் இல்லை என்பதற்கு மிக உறுதியான சான்று என்னவென்றால், ஒரு மாவீரனாகிய அவர், ஒரு மிகப்பெரிய விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய அவர் களத்திலிருந்து ஓடிப்போய் எங்கோ ஒளிந்து கொண்டு இத்தனை ஆண்டுகளும் அவர் மௌனமாக இருக்கிறார், நடக்கிற நிகழ்வுகளில் கருத்து சொல்லாமல் இருக்கிறார் என்று சொல்வது அவரை இழிவுபடுத்துகிற வேலை. அது அவரை பெருமைப்படுத்துகிற செயல் அல்ல. அவர் அப்படி உயிரோடு இருந்தால் இத்தனை ஆண்டுகள் 2009க்கு பிறகு 16 ஆண்டுகளில் நடந்திருக்கிற எத்தனையோ நிகழ்ச்சிகள், தமிழீழம் தொடர்பாக உலகம் தொடர்பாக நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளில் எந்த கருத்தும் சொல்லாமல் இருப்பார் என்பது நம்பக்கூடிய ஒன்றே அல்ல. அதற்கான தேவையும் இல்லை. அது ஒன்று போதும். அவர் இல்லை என்பதற்கு அதுதான் அடிப்படையான சான்று, ஏரணப்படியான சான்று. மற்றபடி அது 17ஆ 18ஆ, எத்தனை மணி, எந்த நிமிடம், எந்த வினாடி என்பது முக்கியமான சர்ச்சையே அல்ல. அதை நாம் பெரிதாக மதிக்க வேண்டிய தேவையில்லை. நன்றி திரு தியாகு. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழலில் அவர் மரணமடைந்து விட்டார் 17ஆம் தேதி 18ஆம் தேதி அப்படின்ற சர்ச்சையும் நீடித்து வருகிறது. அது பற்றிய பார்வைகளையும் பெற்று வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.